ஒரு சிலர் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணாம ஃபார்முலாஸ் யூஸ் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு நல்லது? ஆக்சுவலாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மதர் ஃபீட் வந்து இப்போ எக்ஸ்க்ளூசிவ் மதர் ஃபீட் வந்து WHO உலக சுகாதார நிறுவனம் சொல்றது என்ன அப்படின்னா 6 மாதங்கள் வரை தாய்ப்பாலே போதும், அதுக்கப்புறமா மற்ற உணவுகளை ஆரம்பிங்க அப்படின்றது சொல்றாங்க. பட் முன்னாடி இருந்ததுலேருந்து நாங்கள் வந்து 4 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட், தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு போதும் 4 மாதம் வரை. 4 மாதத்திற்கு பிறகு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி கஞ்சி அப்புறம் வந்து கீரை தண்ணி பருப்பு தண்ணி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 6 மந்த்ஸ் வரைக்குமே கூட பிரஸ்ட் ஃபீட் போதுன்றாங்க. பட் ஸ்டில் ஒவ்வொரு பேபிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேபிஸ்க்கு 4 மந்த்ஸில் பத்தாது தாய்ப்பால், அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இப்போ அந்தந்த குழந்தைய பொறுத்து இப்போ சிலர் வந்து 4 மாசத்துல வேலைக்கு போற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒன்று அவங்க தாய்ப்பாலை எடுத்து வச்சுட்டு போகலாம், ப்ளஸ் இந்த பவுடர் பாலுடைய ஹெல்ப்பும் வந்து அவங்களுக்கு அப்போ தேவைப்படும். இல்லை சிலருக்கு கொஞ்சம் முடியாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நைட்டு வந்து நிறைய ரெஸ்ட் தேவைப்படுறப்ப இந்த மாதிரி பவுடர் மில்க் வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்கறது. இல்லை ட்வின்ஸ் இருக்கும், ட்வின்ஸ் இருக்கிறப்ப ஒரு மதரால் 2 பேபிக்கும் ஃபீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இது மாதிரி வந்து கொடுக்கறது உண்டு. இல்லை பேபி சிக்காக இருக்குது, பேபி வந்து ப்ரீ டேர்மாக இருக்குது, அப்போ அந்த பேபிஸ்க்கு வந்து தாய்ப்பால் தவிர மற்ற ஃபுட்டும் வந்துட்டு கொடுக்கறது உண்டு. பட் இன் ஜென்ரல் நார்மலாக பேபி டெலிவரி ஆயிருக்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த பேபிக்கு தாய்ப்பால் மட்டும்தான் உணவு 6 மாதம் வரை, அதுமே போதும் இந்த குழந்தைக்கு.